மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமோட எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதியிருந்தீங்க, உங்ககிட்ட ஒரு டிகிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 20. அதுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லோரும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் அந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக படிச்சிருங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர் எந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுட்டு அதில் இருக்கிற அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் எதுவும் ஒரு எரர் இல்லாமல் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். சரிங்க, இந்த எக்ஸாமோட ப்ராசஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து 2 ஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமு, டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, சிபிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து 2 டயர் இருக்குது, டயர் 1 டயர் 2, சிபிடி 1 சிபிடி 2. உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 ஃபோல்ட் ஆஃப் வேக்கன்சி, அதாவது 15 ஃபோல்ட் ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர் அப்படின்ற அந்த விகிதத்தில் வந்து உங்களை டயர் 2 வந்து எழுதுறதுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து டயர் 1லேருந்து டயர் 2 வந்து எழுதுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிஜிபிள் கேண்டிடேட்டும் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதோடு இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு 3 months வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் வந்து படிச்சுட்டு சரியாக வந்து டெஸ்ட் பேட்சஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போகிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை உங்களால் கிராக் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸை, அந்த சப்ஜெக்ட் நேச்சர்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ டயர் 1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தேர்வு வந்து 1.5 மணி நேரம் நடக்கும். 90 minutes வந்து நடக்கக்கூடிய ஒரு தேர்வு இது. இதில் எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் வந்து இந்த டயர் 1ல் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த 100 கேள்விகளை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து 40 கேள்விகள் வந்து வரப்போகுது. இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, அப்புறம் கொஞ்சம் பேசிக் ஜிகே, ஃபேக்சுவல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த ஜென்ரல் அவேர்னஸில் வரும். இதோட ஒரு 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு போகணும். இப்போ எக்ஸாம் ஜனவரியில் நடக்குதுன்னா ஜூலைலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம் நடக்கிறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே தாராளமாக இந்த ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து வரக்கூடிய 40 கேள்விகளில் அதிகபட்சமான கேள்விகளை உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ரெண்டாவதாக இருக்கிறது வந்து மேத்தமேட்டிக்ஸ். இது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இல்லை நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து என்னென்னா அடிப்படையான கணிதங்கள். ஆப்டிடியூட் அப்படின்னு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்பர் சிஸ்டம், அப்புறம் ஏபிஜிபி கான்செப்ட்டு, அப்புறம் இந்த டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், இது மாதிரி வந்து ஒரு 20லேருந்து 25 டாபிக். அந்த 20லேருந்து 25 டாபிக் வந்து எப்படி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறது, அதாவது ஃபார்முலா போட்டு எப்படி நம்ம கணக்கை சால்வ் பண்ணுறது, இந்த மெத்தடும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி ஷார்ட்கட் மெத்தடு, ஒரு கேள்வியை பார்த்தோன்னா இந்த கேள்வி வந்து இந்த ஷார்ட்கட் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது 2வது மெத்தடு. இந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 மெத்தடுமே ரொம்ப முக்கியம். நிறையா சம்ஸை உங்களால் ஷார்ட்கட் மெத்தட்லேயே ஒரு கேள்வியை பார்த்த உடனே சால்வ் பண்ண முடியும். ஒரு சில கணக்குகளை வந்து ஃபார்முலா மெத்தடில் தான் சால்வ் பண்ண முடியும். அது மாதிரி வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த 25 டாப்பிக்கையும் வந்து நீங்கள் படித்து தயாராக போகிறீங்க. அது ரொம்ப முக்கியம். 3வதாக இருக்கிறது என்னென்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேக்ஸில் உங்களுக்கு 30 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இது வந்து எப்படி இருக்கும் கேள்விகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு எளிமையான ஒரு பாடம். இதுக்கு வந்து நீங்கள் எதுவும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. உங்களோட அந்த தர்க்க அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க, ரீசனிங் எபிலிட்டி, அதை பேஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷின்ஸ் வந்து பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் சென்ஸு, அரேஞ்ச்மெண்ட்டு, வென் டயக்ராம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சில கேள்விகள், இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து ஒரு 20 டாபிக் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 20 டாப்பிக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நாட் ஓன்லி ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி கொஷின் பேப்பரையும் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியும்.
இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க, சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்சை வந்து நீங்கள் வாங்கி அந்த டெஸ்ட் பேட்சை வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். டெஸ்ட் பேட்ச்னால் ரொம்ப ரேட் கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்சில் என்ரோல் பண்ணி சப்ஜெக்ட் பேஸ்டு டெஸ்ட்டு, டாபிக் பேஸ்டு டெஸ்ட்டு, எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களால் தாராளமாக இந்த டயர் 1 தேர்வை ஈஸியாக கிளியர் பண்ணி டயர் 2க்கு போக முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த டயர் 2 வந்து எழுதுவாங்க. ஏன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர் அப்படின்ற 1:15 ரேஷியோவில் அவங்க வந்து டயர் 1லேருந்து டயர் 2க்கு ஆட்களை வந்து எடுக்க போகிறாங்க. சரிங்க, இப்போ டயர் 2 அப்படின்னா அதில் வந்து சிலபஸ் மாறுமா, இல்லை அதில் பேட்டர்ன் ஏதாவது மாறுமா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா மாறாது. பெரும்பாலும் டயர் 1ல் நீங்கள் என்ன டாபிக் படிச்சிங்களோ அதே இதுதான் டயர் 2லையும் நீங்கள் படிக்க போகிறீங்க. பட் கொஷினோட நேச்சர் வேணால் மாறலாம், டைமிங் வந்து மாறும். அதை நம்ம பார்க்கலாம் என்னென்னு. இப்போ டயர் 2 அதாவது CBT 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து ஒரு 90 நிமிஷத்துக்கு நடக்க போகுது. 90 நிமிஷம்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு இந்த தேர்வு வந்து நடக்க போகுது. இதில் வந்து இருக்கக்கூடிய கேள்விகளோட எண்ணிக்கை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 கேள்விகள். சரிங்களா, இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 120 கேள்வியை வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. இதுலேயும் அதே ஜென்ரல் அவேர்னஸ் தான், அதே மேத்தமெட்டிக்ஸ் தான், அதே ரீசனிங் தான். பட் கொஷினோட கேள்விகளோட எண்ணிக்கை வந்து மாறுது. ஜென்ரல் அவேர்னஸ்னால் 50 கேள்விகளும், மேத்தமெட்டிக்ஸ்னால் 35 கேள்விகளும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட்டில் 35 கேள்விகளும் வந்து அவங்க கேட்க போகிறாங்க. இதெல்லாமே நீங்கள் தயாரானீங்கன்னா தாராளமாக உங்களால் இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் படிக்கிறது எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸுக்கு ஒரு புக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அதை நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த லெக்சரில். இப்போ நம்ம சேனலில் RRB NTPCனே ஒரு பிளேலிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு அப் டு த லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். எங்கள் டெலகிராம் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுலேயும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதுலேயும் நீங்கள் உங்களை இணைச்சிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 2 புக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அப்புறம் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் மோர். சரிங்களா, ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்க தான் கொஷின் பேப்பரை வேகமாக உங்களால் படித்து இதில் எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுக்கப்பட்ட இந்த 1.5 மணி நேரத்தில் எல்லா கொஷினையுமே உங்களால் அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தெரிஞ்ச கேள்வியை தப்பாக எழுதிடக்கூடாது. தெரியாத கேள்வி அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி தவறான ஆன்சரை எலிமினேட் பண்ணி சரியான ஆன்சரை கொண்டு வரக்கூடிய அந்த எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு வரல அப்படின்னா அந்த கேள்வியை விட்டுடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒன்றுமே தெரியாத கேள்வி அட்டன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு மைனஸ் மார்க் டிடெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த பேசிஸில் வந்து நீங்கள் தயாராகுங்க. ஜென்ரல் ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சரியாக நீங்கள் அனலைஸ் பண்ணி SSC RRB கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண. நெக்ஸ்ட் சீரீஸில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்டில் வீடியோ தேவை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.